மாசி முதல் நாள் இந்த பொருளை மட்டும் வாங்கிவிடாதீர்கள். அப்படி வாங்கினால் நம்மை தேடி கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கும். நாம் எவ்வளவுதான் புண்ணியம் செய்தாலும் அதற்கு ஏற்ற பலன் கிடைக்காமல் போய்விடும். அதனால் இந்த பொருளை வாங்கிவிடாதீர்கள். அது என்ன என்று தெரிந்து கொள்ளும் முன், நீங்கள் பெருமாளை நேசிக்கிறீர்கள் என்றால் ஓம் கோவிந்தா என்று சொல்லி எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் செய்து இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். வருடத்தில் 4 முறை மட்டும் விஷ்ணு புண்ணிய நாட்கள் வரும். ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் இந்த நாளில் விஷ்ணுவை வழிபட்டால் உங்கள் கடன் தொல்லை நீங்கும், செல்வம் பெருகும், நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயம் கையில் வந்து சேரும். அப்படிப்பட்ட நாளில் இந்த பொருளை மறந்தும் கூட வாங்காதீர்கள். அன்று கருப்பு நிற துணி, உடைகள் வாங்கி அணியாதீர்கள். உடைந்த பொருட்கள் வீட்டில் இருந்தால் உடனே தூக்கி வீசிடுங்கள். இந்த நாளில் தொழிலுக்கு தேவையான பொருட்களையோ வீட்டிற்கு பயன்படும் பொருட்களையோ மாசி முதல் நாளன்று வாங்காதீர்கள். அப்படியே வாங்கினால் வீட்டில் செல்வம் நிலைக்காது. முக்கியமாக கடனாக இந்த ஒரு பொருளை வாங்கி பூஜை செய்யக்கூடாது. உப்பையும் யாரிடமும் கடனாகவோ தானமாகவோ பெறக்கூடாது, கொடுக்கவும் கூடாது. புதிதாக எந்த ஒரு பொருளையும் இந்த நாளில் வாங்கக்கூடாது. இதேபோல் ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.